சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். அதன் மூலமாக நம்ம பயனடைகிறத நம்ம நம்புகிறோம். நாம் அதன் மூலமாக பயனடைகிறோம் அப்படின்னா அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை க்ரியேட் பண்ணவங்க, அதனுடைய லீடர்ஸ், அதனுடைய ஓனர்ஸ் எதன் மூலமாக பயனடைகிறாங்க? நம்ம நினைக்கலாம், நம்ம சோஷியல் மீடியாவில் அதிக டேட்டா கன்சியூம் பண்ணுறோம், அதிக விஷயத்தை எடுக்கிறோம், ஸோ நாம் தான் அந்த சோஷியல் மீடியா ஆப்ஸுடைய ஓனர்ஸ்க்கு கஸ்டமர்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அந்த ஆப் ஓனர்ஸுடைய கஸ்டமர்ஸ் நம்ம கிடையாது. அவங்களுடைய கஸ்டமர்ஸ் யாருன்னா பெரிய பெரிய முதலாளிகள். அவங்களுடைய விளம்பரங்கள் கொடுக்கறது தான் இவங்களுடைய இன்கமாக இருக்குது. ஸோ வி ஆர் நாட் த கஸ்டமர்ஸ். அப்போ நம்ம யார் அப்படிங்கிற இன்னொரு கேள்வி கூட வரும். இதுக்கு பதிலாக இங்கிலீஷில் ஒரு அழகான சேயிங் ஒன்று இருக்குது. இஃப் யூ ஆர் நாட் பேயிங் ஃபார் த ப்ராடக்ட் தென் யூ ஆர் த ப்ராடக்ட். உங்களுக்கு ஒரு பொருள் இலவசமாக கிடைக்குது அப்படின்னா விற்கப்பட்டது அந்த பொருள் கிடையாது, நீங்கள் தான். உண்மையிலே நம்மளை அறியாமல் நாம் பல நேரங்களில் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸால் விளம்பரங்களுக்காக விற்கப்படுறோம் அப்படிங்கிறது தான் உண்மை.